இன்று சண்டே ஸ்கூல் மாணவர்களாகிய நாங்கள் இந்த குரு நாடகத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் உள்ள ஏதேனும் ஒரு கதையை இந்த கால சூழ்நிலைக்கு நடித்து காட்ட வந்திருக்கிறோம். நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு அப்போஸ்தலர்களை துன்பப்படுத்துதல். அன்றைய காலத்தில் அப்போஸ்தலர்கள் இவன் தான் தேவதூஷணம் கூற வந்தவன், கல்லெறியுங்கள். ஆண்டவரே, என் ஆணையை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பழியை சுமத்தாதீரும். அப்போஸ்தலனாகிய ஸ்தேவானை துன்பப்படுத்தி முதல் இரத்த சாட்சி. இன்று அப்போஸ்தலர்களாய் இருக்கும் நமது திருச்சபையின் ஊழியக்காரர்கள் ஏற்படும் துன்பங்களும் சவால்களும் இப்பொழுது பார்ப்போம். நாம் ஜெபிப்போம். கர்த்தராகிய இயேசுவே, இந்த ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. நாங்கள் பண்ணப்போகிற சத்தியத்தை நீரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவே, இது எல்லா மக்களிலும் மனதில் நல்லபடியாக ஊடுருவும்படியாக நீங்களே உதவி செய்யுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான திருச்சபை மக்களே, எங்கள் ஆராதனைக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மனமான நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த வருடம் நம்மளுடைய தலைப்பு என்னவென்றால் விசுவாசத்தின் சுவிசேஷ ஆண்டு. சுவிசேஷ ஆண்டு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு நாளுக்கு ஒருவரிடமானது இயேசு நல்லவர், இயேசு அன்புள்ளவர், இயேசு சமாதானம் தருகிறவர் என்பதை நாம் ஒருவரிடம் சொல்ல வேண்டும். இப்போது இந்த கால சூழ்நிலையால் நாம் வெளியே போக முடியாது. அதனால் நம்ம போகிற கடை, நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் நாம் அதை பற்றி சொல்ல வேண்டும். அப்பொழுது அதை சொன்னாலே அந்நாளுக்கான சுவிசேஷ ஊழியம் முடிந்துவிடும். அந்த சுவிசேஷத்தை பண்ணாலே ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்வார். எனவே நீங்கள் அப்படி செய்வீங்களா? நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை கேட்ட மக்களுக்கு நீரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருக்கு நீரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசு மூலமாக நல்ல பிதாவே, ஆமென். என்னடா மேஷாக்கு எப்படி இருக்க? ஏதோ இருக்கிறேன்டா. லாக்டவுன்லாம் எப்படி போடா, பாஸ்டர்னா இவ்வளோ நேரம் எடுக்கிறேன் பிரசங்கம். அவருக்கு எதுல டைம் கொடுத்துக்குன்னே தெரியல. அப்போஸ்தலரே ரொம்ப நாளாக எடுத்துங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறா. என்ன பண்ணுங்க? அது இல்லாமல் மணி 11 மணி பேர் பார்த்தா 12 போயிட்டாரு. அவர் கரெக்டாக சொல்றேன், அவருக்கு எதுல ஓட்டுக்குன்னே தெரியல டைம். அப்பப்போ இயேசு அன்புள்ளவர், இயேசு சமாதானம் தருகிறவர் வார வாரம் சொல்றாரா? எத்தனை பேர் கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டாங்களே. என்ன பண்ணுறது? எல்லாருக்கும் சமாதானம் தராரு. இந்த லாக்டவுன்ல எல்லாருக்கும் நிவாரணம் கொடுத்தாலும் நல்லா இருக்கும். ஆமா, நீ வாங்கினியா ஃபர்ஸ்ட்? நான் வாங்கலடா. நீ நாளா வாங்க. பொய் சொல்லாது. உங்க ஆயா 3 மணிக்கு வந்து நிற்பாங்க, நான் பார்த்துக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, பாபி கல்ல கறிகிரி கல்லே எடுத்து வா போலாம். நான் போட்டோ போட்டுருந்தேன் இன்ஸ்டாகிராம்ல. 12 மணிக்கு வேற நம்மள வர சொல்லிக்கிறேன் சர்ச்சில். அவர் அப்படிதான் நீ சும்மா கூப்பிட்டு இருப்பாரு. ஏன்னா நம்ம 2 பேர் மட்டும் தான் வரமா யூத்தில், வேற யாரும் இல்லை யூத்தில். ஏன் அப்படிதான் சொல்லுவேன்? ஏன் நம்ம 2 பேர் மட்டும் கூப்பிடுறாரு சொல்லி? மிச்சம் எல்லாம் எதிர்த்து பேசுவாங்க, அவர் பேசவே மாட்டாரு. நம்ம தான் எதிர்த்து பேசுவாங்க, அமைதியாக நல்லா கூப்பிடுறாரு. என்ன நாங்களாம் கூப்பிட்டுருக்காரு, என்ன வர முடியாது, நீயும் போவாரு. செவ்வா நம்ம போனால் கம்பல் வாங்கிக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப பிரசங்கம் அழகா இருந்துச்சுல. இன்னைக்கு பிரசங்கம் அழகா இருந்துச்சுல. அதெல்லாம் யாரு கொஞ்சம் செயின் செம்மையா எங்கடி வாங்கினேன்? என்னடி அவர் பிரசங்கத்தை கொஞ்சம் கேட்க சொன்ன செயினை பத்தி. அவர் வேறடி, அவர் பிரசங்கம் பண்ணிதான் ஆகணும். நான் வேற உன் செயினை பவர் வேறதான். என்னடி இப்படி பேசுற? அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரசங்கம் எடுக்கிறாரு. நீ தான் அவருக்கே சப்போர்ட் பண்றது. வா நம்ம செயின் வாங்க போறோம். வா. என்னடா ஆண்களுக்கு கூட்டாங்க, யாருமே காணோம். என்னடா மணி வேற ஆகுது, நான் வேற வெளியே போனோம். ஏய், ஆமா, நம்ம பேசுறதுலாம் காலில் விழுந்துருக்கோமோ? நான் முடியாதுடா. அதெல்லாம் அவர் எதுவும் கண்டுக்க மாட்டாரு. தனியாக வந்து என்ன கஷ்டப்படுவாரு. வா வா போய் நம்ம வேலைக்கு போகணும். ஆண்டவரே, நீர் தான் ஆண்டவரே என்னை இந்த ஊழியத்தை கழிச்சிங்க. ஆனாலும் இந்த மக்கள் பேசுறது நீரே அறிஞர் ஆண்டவரே. என் நினைவுகள்லாம் தெரியும் ஆண்டவரே. உமக்காக தான் நான் சத்தியத்தை நான் சொல்றேன் ஆண்டவரே. ஆனாலும் என் மனதை புண்படுத்துற மாதிரி, எனக்கு துன்பம் தர மாதிரி இது பேசுகிறாங்க ஆண்டவரே. அந்த துன்பத்தெல்லாம் நீக்க முடியாது. அதை தாண்டி கொள்ள எனக்கு நீரே பலன் தாக்கும் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த மக்களையும் ஆசிரியர்
வந்து அவங்களுக்கு அறியாமல் செய்கிறாங்க. ஸோ அந்த அறியாமல் நீக்கி நீரே எடுத்து சொல்லுங்க ஆண்டவரே. அவர் பணங்கால் வழியாக நீங்களே உதவி செய்யுங்க. இயேசு மூலம் கொடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நீங்களே பார்த்திருப்பீங்க திருச்சபை ஊழியக்காரர்களை எப்படி பேசுறாங்க. அந்த காலத்துல ஸ்தேவானை வந்து கல்லெறிந்து கொலை செய்தார்கள். இந்த காலத்துல ஊழியக்காரர்களை வார்த்தையின் சொல்லால இல்லை வார்த்தையின் கல்லால வந்து அவங்களுக்கு துன்பப்படுத்துறாங்க. அந்த காலத்துல வந்து உடல் மூலமா துன்பப்படுத்துறாங்க. இந்த காலத்துல மனம் மூலமா துன்பப்படுத்துறாங்க. நிறைய பேர் வந்து இயேசுவின் அன்பை தெரிந்து கொண்டு அந்த காலத்துல வந்து தெரியாம துன்பப்படுத்துறாங்க. இந்த காலத்துல தெரிஞ்சும் துன்பப்படுத்துறாங்க. ஊழியக்காரர்களை துன்பாற்றும் 2 வார்த்தைகள், ஒன்று புறம் கூறுதல், இன்னொரு கனவீனப்படுத்துதல். இன்னைக்கு வந்து இந்த நொடி இந்த நிமிஷம் வந்து ஒரு தனி மனிதனா இல்லை ஒரு தனி கிறிஸ்துவனா மாறுங்க, ஒரு திருச்சபையா மாறுங்க. இதான் நாங்கள் தெரிவித்து வந்திருக்கோம். நன்றி. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சுற்றுலா நோக்கத்திற்காக அடுத்த மாதம் அமெரிக்க ஜனாதிபதி சென்னை வருகிறார். தற்போது இந்த தகவல் நமக்கு கிடைத்துள்ளது. மேலும் தகவல்களுக்கு தொடர்ந்து பாருங்க நியூஸ் 8 தொலைக்காட்சி. பார்த்தீங்கண்ணே, நம்ம இடத்த கண்டிப்பாக எடுத்துருவாங்க. உங்களை சுகாதாரத்துக்காக 2 வாரம் நம்ம ட்ரம்ப் ஐயா வராங்க. இதுக்காக நம்ம இடத்த எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வாழ்வாதாரம் பாதிக்கப்படணும். இதனால கண்டிப்பாக நம்மளுக்கு சுகாதாரம் இல்லாத இடம் கண்டிப்பாக நம்மளுக்கு எடுத்துருவாங்க. கண்டிப்பாக நம்ம எடுப்பாங்க. நம்ம புரிஞ்சவங்க ஒருத்தர் அந்த இடத்துக்கு போனால் தானே நம்மளுக்கு நம்ம ஊரையும் நம்ம மக்களையும் காப்பாற்றுவோம். அப்படி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டில் எங்க இருக்கா, நம்ம ஊர்ல எங்க இருக்கா, நம்ம மண்ணில் ஒருத்தர் இல்லையே. எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தர் இருக்கா. என்ன தம்பி சொல்ற? ஊருக்கு நல்ல உதவி செஞ்சிருக்கானே. சட்டுன்னு போய் கூட்டு அவனுக்கு இதே மாதிரி அரசியல் பட்டு இருக்குன்னு நம்ம ஆசாமி இல்ல, நீ ஊருக்கு மக்கள் நல்லது செய்யணுன்றதால ஒரு அடி வாய்ப்பு பண்றதுல என்ன சொல்ற? ஊர்ல இருந்து ஒருத்தர் போய் படிக்க வைக்கிறாங்க. நீ போய் படிக்க, நீ போய் கலந்துக்கல. ஐயா விநாயகர் சொன்னாரு. மக்களுக்காக என்ன செய்யணும் நோக்கமே. ஆமா தம்பி, நாங்க பேசிட்டு இருக்கோமோ சொன்னா அப்படி நாங்க மக்கள் எல்லாம் ஊர் மக்கள் சேர்ந்து நான் படிக்க தம்பி. சரி, எங்க போனாலும் நம்ம மண்ணை மறந்துடக்கூடாது. நம்ம மக்களுக்காக நீ எப்பவுமே உயர்ந்ததே செய்யணும் தம்பி. தம்பி எல்லா உதவியும் நாங்க செய்யறோம். ஒரு ஒரே விஷயம் தான், மண்ணுக்காக நீ என்ன செய்ய அதை செஞ்சிருந்த ஊர் மக்கள் மக்களுக்கு செய்யணும் தான் என் நோக்கமே. மக்களாக கண்டிப்பா செய்யணும். ரொம்ப சந்தோஷம் தம்பி. நமக்காக செல்லுங்க எல்லாரும் சாயந்தரம் வந்து வீட்டுல வந்து செய்யறோம். கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஊர் மக்கள்லாம் வேற இவனை வந்து படிக்க வைக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. எதனால நம்ம ஊரில் வந்து இவ்வளோ ஈடுபான காரியங்கள்லாம் நடக்குது? எதனால? முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு அரசியல் மூலியமாக தான் இந்த காரியம் நடக்குது. அரசியலில் போனால் மக்களை நம்ம மக்களெல்லாம் வந்து உயர்ந்த நிலை கொண்டு வர முடியும். எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு நான் கால் பண்ணி இந்த மாதிரி அவன்கிட்ட பேசணும். ஹலோ சமே, சொல்ற மாப்பிள்ள அவன்கிட்ட கொஞ்சம் வேலை விஷயமா வந்து பார்க்க முடியுமாடா? என்னடா மாப்பிள்ள எப்படி சொல்ற? நீ தான் நம்ம காலேஜில் படிக்கும்போது நல்ல டாப்பர் ஆச்சு. என்னடா? ஆமால, உங்ககிட்ட வந்து பேசணும். சரி வா பார்த்துக்கலாம். வா, அட்ரஸ் அனுப்பிச்சுடல. வா நான் அனுப்பி விடுறேன் வாட்ஸ்அப்ல. வா வாங்கல. மச்சான் எப்படி இருக்க? நல்லா இருக்கா மாப்பிள்ள? என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்றியா? இல்லை வேணாம். சொல்லல. என்ன வீட்டில் மச்சான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மச்சான். நான் வேலைக்காக வரல, அரசியல் ஏதாவது போஸ்டிங் கிடைக்கும் அதுக்காக தான் நான் வந்தேன். என்னடா மாப்பிள்ள எப்படி சொல்ற? ஆமால, நீயே தெரியல மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நீ வந்து இல்லை நம்ம கிராமத்துக்கு பார்த்துருக்கேன். நீ படிக்கும்போது கூட சொல்லுவேன் ஊரை பற்றி நிறைய. ஆனால் அரசியல் உனக்கு எப்படி இல்லை செட் ஆகும்? நீ நல்லா படிக்கிற பையன், நல்லா படிச்சு அந்த வழியில் போகணும்னு பார்த்தா நீ அரசியல் ஊர் பக்கம் தேர்ந்தெடுத்து அமைச்சிக்கிறாங்கல்ல, நீ தான் ஏதாவது பண்ணி உனக்கு பரவாயில்ல, நிறைய பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, அதெல்லாம் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுறேன். எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. சரியா, அவர்கிட்ட நம்ம பேசி பார்ப்போம். சரியா? ஹலோ, சொல்லு தம்பி. ஹலோ அண்ணே, எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கா தம்பி? ஏதாச்சும் பிரச்சனையா? அண்ணே, பிரச்சனை ஒன்றும் இல்லைண்ணே. நம்ம பையன் ஒருத்தன் ஊருக்கார பையன் வந்திருக்காப்படி நம்ம ஊருக்கு. நல்லது. வேலை தேடி வந்திருக்காப்புல. நான் வந்து சரி பையன் அரசியல் எப்படி சேரணும் அப்படி ஆசைப்படுறான். நல்லது. அதனால உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க தானே, அதனால பையனை கொஞ்சம் இது பண்ண முடியுமாண்ணே? கூட்டா தம்பி, பாத்துக்கலாம். சாயந்தரம் வந்து உங்களை பாக்குறேன் நான். கண்டிப்பா வந்து பாருங்க. ஓகேண்ணே. அண்ணே தம்பி எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு. சொன்ன பையனை தம்பி பாக்கிறதுக்கு சின்ன பையனா இருக்கான்லப்பா. சின்ன பையன் நல்லா
ஓகே தம்பி. நீங்கள் பார்த்து எதுனா கொஞ்சம் பண்ணி விடுங்க. அதான் பண்ணிடலாம் தம்பி. நீங்கள் பேசிக்கணுங்க தம்பி பார்க்கறது சின்ன பையனா தான் இருக்க. நல்லா கட்சி பண்ணினா நல்லா வெக்கப்படாத செய்யணும் தெரியா? கண்டிப்பாக செய்யுங்க. சின்ன பையனா இருக்க தலைவருக்கு நான் அப்பதான் நல்லா ஒரு போஸ்டிங்ல போடுவாரு. பரவாயில்லையா? சந்தோஷம் சந்தோஷம். இந்த நாலாம் பயப்படலாம் தெரியல தம்பி. அதெல்லாம் தெரியா? அதெல்லாம் தலைவருக்கே தெரியாது. படிச்சனோட்டு திமிர வண்டி இருக்கக்கூடாது தம்பி. அதெல்லாம் இருக்காதுங்க. விசேஷம் பார்த்துக்கலாம். நாளைக்கு மீட்டிங் வா, நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றிங்க. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு கொடுப்பது கிஸ்தி. ஆக தமிழகத்திலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாடு முன்னேற்ற கழகத்தில் இருந்து நான் அவர்களை நேற்று சென்று சந்தித்தேன். ஆக தலைவர் அவர்கள் வந்து அவர்களை ஊக்குவித்தார். மேலும் ஒரு வருடங்களுக்கு முன்பாக குடிசை மாற்று வாரியத்திலிருந்து மாற்றப்பட்ட மக்களை அவர்களின் வழி தெரிந்து நான் அவர்களை மேலும் சென்று சந்தித்தேன். ஆக தலைவர் அவர்களும் வந்து அவர்களை ஊக்குவித்து நாடு முன்னேற்ற கழகத்தில் இருந்து தமிழகத்திற்கு என்றும் நாங்கள் பணியாற்ற விரும்புகிறோம் என்பதை சொல்லி தோறம் போறான். சொல்லு பாங்கண்ணே. ஏன்னா தலைவர் ரொம்ப ஈர்ப்பா பேசுறேன். கொஞ்சம் குளிர மாதிரி என்னன்னா தலைவர் இவ்வளவு செய்வார் மக்களுக்காக. எங்க கிராமத்துல எதுவுமே கிடைக்கல. உங்க தலைவர்கிட்ட சொல்லி எங்க கிராமத்துல ஏதாவது இது பண்ண முடியுமா? தம்பி இப்பதான் அரசியல் வந்திருக்க. அது பாதி சொல்லுது உண்மைதான்ப்பா. கால்வாசி மக்களுக்கு போவோம், முக்கால்வாசி நம்மளுக்கு வந்துடும்ப்பா. சரி நான் உனக்கு கேட்குறேன், நீ அரசியலுக்கு வந்துட்டேன், மக்கள் முக்கியமா உனக்கு பணம் முக்கியமா? மக்கள் தானே முக்கியம். தம்பி தப்பா புரிஞ்சுக்கிறேன், இது அரசியல்ப்பா. போக தெரிஞ்சுக்கிறேன். ஹலோ ஹலோ சொல்கிறேன் மாப்பிள்ள. சாமே எங்கடா இருக்க? சொல்கிறேன் மாப்பிள்ள, வீட்டில் தான் இருக்கேன். அவன் வந்து பார்க்க முடியுமா? வாடா மாப்பிள்ள. என்னடா இது? வாடா. என்னடா வாடா. மாப்பிள்ள உள்ள வாடா. சரி வா. என்னடா ரொம்ப டல்லா இருக்கு? என்னாச்சு? உடனே வந்துருக்கேன்டா. என்னடா மாப்பிள்ள என்னாச்சு? தெரியாம நாலஞ்சு கட்சி தானே வேலை சேர்ந்து நான் வேலை இது நாயா உடைச்சிக்கிறேன்டா. என்னடா மாப்பிள்ள எப்படி சொல்ற? அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? மண்ட கட்சியில் சேர்ந்த மச்சான் இங்கே என்ன மண்டியை போட்டு குழப்பிட்டாங்கோ. காசு இருந்தால் தான் அரசியல் செய்யணுன்றாங்க. முன்னொரு இடத்துல போனால் வேற வேறு விதமாக பேசுகிறாங்க மச்சான். எனக்கு அரசியல் நிலைமையில பொருள் மச்சான். எனக்கு தகுதி ஏற்ற ஊதியம் எதுவுமே கிடைக்கலடா. உனக்கு திறமைக்கு ஏற்ற ஊதியம் வேணும்னா ஐடி கம்பெனியில் போய் வேலை செய்யடா. என்ன மச்சான் எப்படி சொல்ற? பின்ன என்னடா பேசுற? உன் அரசியலில் சேர்த்து விட்டா நீ வந்து தகுதி கிகுதின்னு பேசுங்கிற. மச்சான் என்னடா பண்ண அரசியல் என்னடா? ஏய் மச்சான் நீ கேட்கறதுனால சொல்கிறேன். இங்கே பேர் 2 பேர் இருக்கிறாங்க சரியா? ஒருத்தன் தகுதி உள்ளவன், ஒருத்தன் தகுதி அற்றவன். அவனுக்கு எல்லாம் படிப்பும் இருக்குது, ஒருத்தனுக்கு படிப்பே இல்லை. இதில் யார் இன்டர்வியூவில் செலக்ட் ஆவான்னு நினைக்கிறேன்? தகுதி உள்ளவன் மச்சான். என்ன மச்சான் இந்த கேள்வி நினைக்கிறேன்? நான் தகுதி இல்லாதவன் செலக்ட் ஆவான்ற. எப்படி மச்சான்? அதான்டா அரசியல். இதை நீ போக போக புரிஞ்சுக்கினா உனக்கே தெரியும். அது உள்ள வாழ மச்சான். நீ திருந்துவன்னு பார்த்தா அது உள்ள போய் எல்லாரையும் நீ உன்னுக்குள்ளே வெயிட் பண்ணி பார்த்தா நீ போய் ஏமாந்துட்டு வந்துக்கிற. கற்றுக்கூடா மச்சான். சரி நான் சொன்னது ரைட்டுன்னு பட்டுதுன்னு வச்சுக்கோ, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு சரியா? நான் வந்து ஆன்டி டேட்டிங் முன்னேற்ற கழகத்தில் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேவா? ஹலோ சாமே சொல்கிற மாதிரி தெரிஞ்சிடா. ஓகே ஓகே அப்போ நீ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரி சரி நான் பேசிக்கிறேன். நீ அங்கே போய் மீட் பண்ணு ஓகேவா? ஓகேடா ஓகே மச்சான். தங்கத்தலைவி வாழ்க வாழ்க. வைரத்தலைவி வாழ்க வாழ்க. அம்மா வாழ்க. 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 என் உயிரினும் மேலான தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். காவலர்கள் முன்பெல்லாம் சிரமப்பட்டு அவர்களை தூக்கி கொண்டு செல்வார்கள். ஆனால் இப்பொழுதோ 2 விஷயம்தான். ஒன்று கட்சித்தீவு. கட்சித்தீவு என்றாலே எதிர்கட்சியினர் போய்விடுகிறார்கள். 2வது பூரண மது ஒழிப்பு. பூரண மது ஒழிப்பு என்றால் உடனடியாக கிளம்பி விடுகிறார்கள். ஆகவே காவலர்களின் பணியை நான் மிகவும் எளிமையாக்கியுள்ளேன். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். உங்களால் நான் இதற்காகவே நான் ஹலோ என்ன மாப்பிள்ள? பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கானா? இதோ ஐயா உள்ளதான் இருக்காரு. இதோ ஒரு ஐயா போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஒருத்தர் இருக்காங்க நம்ம தொகுதியாலே. அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் விட மாட்டாங்க. நீங்க
லஞ்சம் தருவானே, லஞ்சம் வச்சுதான் இவ்வளவு தூரம் வந்துக்கிறேன் நானு. அதெல்லாம் பேசிட்டேன் நீ பேசிட்டீங்க. அது இன்ஸ்பெக்டர். ஹலோ இன்ஸ்பெக்டரே, நம்ம பையன் தான். சரி குச்சி குத்தி உனக்கு வர செட்டில்மெண்ட் கரெக்டாக வந்து சேரும். சரியா? ரைட்டு. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இப்பொழுது நாம் 2 தலைவர்கள் இப்போ நாம் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் காண்போம். பாஜகவிலிருந்து டுமிலிசையும் கீச் ராஜாவும் வந்திருக்கிறார். டுமிலிசை, நீங்க சொல்லுங்க, 2022 உங்க ஆட்சி வருமா வராதா? கண்டிப்பாக எங்கள் ஆட்சி தான் வரும். ரோஜா மலர்ந்தே தீரும். மற்றொரு கேள்வி, உங்களை எல்லாம் மீம்ஸ் நாயகி என்றார்களே, அது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா? என்னை ரசிப்பதற்கு பல பேர் உண்டு, அதனால தான் எனக்கு மீம்ஸ் நாயகி என்று பெயர் உண்டு. கீச் ராஜா, நீங்க சொல்லுங்க, இந்தியாவுக்கு நீங்க எப்போ நல்ல பேர் வாங்கி தருவீங்க? உங்களுக்கு என் மேல உள்ள காண்டுல கேள்விகளை சூழ்ச்சிகளாக கேட்டு என்னை மாட்டிவிட பார்க்காதீர்கள். I am not ready to this answer. You are an anti-Indian man. இத்துடன் இச்செய்தியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். ஐயா, நம்ம கட்சியில பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் வந்து ஒரு பொது மீட்டிங் நடக்க போகுது. அதுல வந்து அந்த இடம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. ஆமா, அது நீங்க என்னன்னு பார்த்தது கொஞ்சம் முடிங்க சீக்கிரம். அதான் அந்த தொகுதியில இருந்து ஒரு தம்பியை நான் சொல்லிட்டு அவன் பேசலாமா? பேசுங்க. தம்பி, அந்த ராமசாமிங்கிற தம்பியை கொஞ்சம் கூப்பிடுங்கப்பா. யாராங்க ராமசாமி? வாங்க தம்பி. வணக்கம். உட்காருங்க தம்பி, உட்காருங்க. தம்பி, உங்களுக்கு தெரியுமா, அடுத்த மாதம் வந்து நம்ம அமெரிக்க ஜனாதிபதியும் நம்ம பாரத பிரதமர் சந்திக்கிறாங்க. கேள்விப்பட்டேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தூய்மை இல்லாம இருக்கு தம்பி. உங்க ஊரன் அப்படின்னு கேள்விப்பட்டோம். 2 முறை நம்ம இடத்துல இருந்து போனாங்க, ஒரு பதிலும் சொல்லவில்லை. உங்க ஊருன்றதுனால கொஞ்சம் பாப்பாங்க, கொஞ்சம் பேசுறீங்களா? அது நான் பாத்துக்கிறேன். நிறைய தலைவர்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. நீங்க நமக்கு ஏத்த செட்டில்மெண்ட் நமக்கு வந்துச்சுன்னா நான் பார்த்து முடிச்சு தரேன். அது கரெக்டா வந்துடும் தம்பி. பதவி உங்ககிட்ட இருக்கு, நீங்க எதுவும் செய்யலன்னா பதவி கொடுங்கப்படும். ஊரு கிளீன் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பயமா இருக்கு. நம்ம ஊரை கிளீன் பண்ணி விட்டு போறோம். ரொம்ப பயமா இருக்கு. வாழ்வாதாரமே கண்டிப்பா பாதிச்சிடும். வணக்கம். தம்பி வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பையனா இவன் எப்படி வந்துருக்கான் பாருங்க ஐயா. ஐயா, உங்க தயவுல தானே வந்துட்டு இருக்கேன். ஐயா, ஒரு விஷயம் எதுக்கு வந்திருக்கேன்னா, ரொம்ப ஏரியா ரொம்ப கலீஜா இருக்குது. அப்படித்தானே தம்பி இருக்கிறேன். இல்லைங்க ஐயா, இந்த இடத்த வந்து கிளீன் பண்ண சொல்லி மேலிருந்து உத்தரவு வந்துருக்குது. நீங்க பண்ணுங்க தம்பி. அப்படி இல்லைங்க ஐயா, நம்ம இடத்த காலி பண்ற மாதிரி உத்தரவு வந்துருக்குது. தம்பி சொல்றீங்க, இந்த இடத்துல நாங்க எந்த இடத்துக்கு போறோம்? எப்படி சொல்றீங்க தம்பி? உங்களுக்காக ஒரு இடம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், அங்க தரேன். தம்பி, குழந்தை மண்ணை விட்டு எங்கப்பா போறது? தம்பி, நான் சொல்லிட்டே இருக்கேன். பாருங்க, நீங்க இதே மாதிரி பண்ணிருந்தீங்கன்னு வச்சுங்க, நாங்க செவுரு எழுப்போம். நீங்க வந்து உங்களால இங்க எதுவுமே பண்ண முடியாத நிலைமைக்கு ஆக்கி விட்டுறோம். உங்களால முடிஞ்சது நீங்க பண்ணீங்க, நாங்க பார்த்து சொல்றீங்க. பாரு, நம்ம அனுப்பி விட்ட பையன் நல்லா செய்யணும்னு பார்த்தா இவன் நம்மளுக்கு எதிர வந்து நின்று இப்படி எடுப்போம் நம்மளுக்கு இருந்து காலி பண்ண சொல்றான். பாரு, நாங்க பண்ண இந்த குறுநாடகத்தோட தலைப்பு வந்து இன்றைய அரசியல் களம். நாங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் வந்து ஒருத்தர் அனுப்புறாங்க. அவன் வந்து அவனை படிக்க வைக்கணும் என்ற நோக்கத்துக்காக தான் அவன் போறான். ஆனா வந்து அவனோட பாதைகள் மாறுறாங்க. ஸோ நம்ம இதுலயும் பார்த்தோம்னா தேர்தல்ன்ற நேரத்தை மட்டும் தான் நம்ம கிட்ட வராங்க. மற்ற நேரத்தில் நமக்கும் அந்த ஊருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்காங்க. ஸோ இன்றைய அரசியல் களமை நாங்க வந்து ஒரு குறுநாடகமா காட்டிவிடுறோம். நன்றி, வணக்கம்.
போட்டேன். அதனால ரொம்ப நாள் கழிச்சு நான் மீட் பண்ணேனா சரி நான் நம்ம எங்க போறோம் நம்ம இப்போ பொய்யூர்ல இருக்கிற பேதுரையா பார்க்க போறோம். பொய்யூர் எதுக்கு பிரியா? எதுக்கு டோரா போறோம்? பேதுரையா பார்க்க போறோமே. பேதுரை யார் டோரா? அவதான் ஏசாமியோட ஸ்ரீஷர். தெரியாதா உனக்கு? ஜீசஸ் கூட இந்துரா? ஜாலி ஜாலி. அதுக்கு வழி போறதுக்கு இடம் தெரியாது. ஐயோ எனக்கு வழி தெரியாதே. வழி சொல்றியா? சரி போறதுக்கு இடம் மொதல் பிரிட்ஜ், அப்புறம் ரிவர், அப்புறம் சர்ச். பொய்யூர் போறதுக்கு ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் கிராஸ் பண்ணனும், அப்புறம் ரிவர் கிராஸ் பண்ணனும், அப்புறம் சர்ச்சுக்கு போகணும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க. பிரிட்ஜ், ரிவர், சர்ச். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாமா? ஜாலி ஜாலி. நாங்க பார்க்க போறோம். ஜாலி ஜாலி. சபைக்குள்ள போகுது. நீங்க எல்லாரும் சபைக்கு வந்துருங்க. இயேசு நல்லவர், இயேசு அன்புள்ளவர், இயேசு சமாதானம் தருகிறவர். இந்த நெருக்கமான நேரத்தில் நம்முடைய குடும்பங்களுக்கு ஆண்டவர் முதலாவது ரொம்ப சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செய்வோம். அது இல்லாமல் என்னுடைய வார்த்தைக்கு இணங்க நீங்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறீங்க. அதுக்காக கூட நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அதன் பிறகு உங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுக்காக தான் நான் இங்கே வந்தேன். அதாவது நம்ம சபை கட்ட போகிறோம். அதற்கு உங்களால் முடிந்த காணிக்கைகளை நீங்கள் கொண்டு வந்து ஐயா பிலிப்பு தங்கையாவிடமோ அல்லது யோவான் கென்னடி ஐயாவிடமோ நீங்கள் என்ன கொடுக்க போகிறேன்றத நீங்கள் அவரிடம் நீங்கள் சொல்லலாம். பாஸ்டையா சொல்லிட்டாரு பேதுரையா, நம்ம எதனா விற்று நம்ம கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கணும். நானும் கொடுக்குறோம் கடவுள். சபிரா எங்கம்மா இருக்க? வாங்க கிச்சன்ல இருக்காங்க. சபிரா, இன்னைக்கு பேதுரையா சொல்லுறது திருச்சபையில கேட்டீங்களா? கேட்டாங்க. எல்லாரும் அவங்களோட வீட்டுக்கு ஆணையாளர்களெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல சொத்தெல்லாம் விற்று நீங்க பணம் எடுத்துருவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நான் ஆலோசனை. சரி. எங்க இருக்க? பணத்தை எடுத்துட்டு ஆமாமா. இவ்வளவு பணம் வேணாமா, கொஞ்சமா கொடுக்கலாம். சரி சரிம்மா. நிறைய நகை வாங்க போறாங்க. நான் இவ்வளவு பணத்தை எடுத்துட்டு போய் நம்ம என்ன கொடுக்கணும்? சரி. அதனால இப்ப நகை வரல ரொம்ப அதிகமா இருக்கனால நான் என்ன பண்றேன், இங்க இருந்து இவ்வளவு வீட்டு ஒரு ஆள் வாங்கி இவ்வளவு தூரம் போதுமாமா? ஒண்ணு கூட இறக்கமா என்ன பண்ணுங்க, பெரிய சோப்பு மாதிரி அப்படியே ஒண்ணு. இதை விட பெருசா வேணுமா உங்களுக்கு? அதை விட பெருசா வேணும். கம்மல் இவ்வளவு நீங்க நல்லா நல்லா இதை விட பெருசா வைக்கமா? அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருங்க. பெரும்பாக்கத்துல கூட ஒரு பிளாட் வாங்கிடலாமா நம்ம? சரிங்க. வேலை செய்யுங்க. நான் காஃபி எடுத்து தரேன். இல்லைங்க காஃபி குடிச்சுடுங்க. குடிச்சிட்டு இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஏசாமிலாம் பார்த்து நான் இருக்கிறேன். அவங்க பார்க்க மாட்டாரு. நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே நம்ம வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடை ஜாஸ்தி தாங்க. என்ன பண்றீங்க, இது கூட ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொடுங்க, வீடு எடுத்து வச்சுக்கலாம். புரியுதுங்களா? நான் நீங்க என்ன பண்ணி இதை போய் கொடுங்க, மத்தியம் அப்புறமா பார்த்துக்கலாம் நம்ம என்ன வாங்குறதுன்னு.
ஒரு பங்கை நீ வஞ்சித்து வைத்திருக்கிறாய். பரிசுத்த ஆவியிடம் பொய் சொல்லும்படிக்கு சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பியிருக்கானோ? நீ நிலத்தை விற்கிறதுக்கு முன்னாக அது உனக்கு சொந்தமாக இருக்கவில்லையோ? அதை விற்ற பின் அது கிரயத்தின் உனக்கு உன்வசம் சொந்தமாக இருக்கவில்லையோ? நீ மனுஷனிடத்தில் போய் சொல்லவில்லை, நீ தேவனிடத்தில் போய் சொல்கிறாய். நான் பேதுரையா அவர் கண்களை மறைத்தேன். அவருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நானும் என் மனைவி இருவர் சேர்ந்து இந்த பணத்தை அபகரிச்சோம். ஆனால் தேவனுக்கு அது பிரியமா இல்லாத காரியனால அடுத்த நாங்கள் பெரிய தப்பு செஞ்சுட்டோமே. வாலிபரே, ஐயா கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கையா, இந்த ஏழை தாயையா கொஞ்சம் எடுத்துக்கோங்கய்யா. ஐயா என் கணவரை பார்த்தீங்களா? சப்பிராலே, நிலத்தை நீ இவ்வளவுக்கு தான் விற்றாயா? ஆமாயா, இவ்வளவுக்கு தான் விற்றோம். கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? உன் கணவரை அடக்கம் பண்ணின வாலிபர்கள் வாசற்படியில் நிற்கிறார்கள். அப்படியே உன்னையும் கொண்டு போடுவார்கள். ஐயோ தேவனே, உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என்று நினைத்தேனே. என் கணவருக்கு மறைத்து போவதற்கு நானே காரணமாயிட்டேனே. இயேசுவே என்னை மன்னிய சுவாமி. அப்படியே தூக்கி கொண்டு போக. பாத்தியா எப்படி பண்ணிட்டாங்கல்ல? கடவுளுக்கு தெரியாம போய் சொன்னாங்க. அதனால பாத்தியா ஒரே பரிச்சுல 2 பேரும் போயிடுச்சு. நீங்களும் பாருங்க, கடவுளுக்கு விரோதமா போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதே நேரம் தான். தேவனுக்கிட்ட உண்மையா இருக்கணும், கொடுக்கணும், முழுமையா கொடுக்கணும். சொல்லுங்க, உண்மையா இருக்கணும், முழுமையா கொடுக்கணும். தேவனுக்கு உண்மையா இருக்கணும், முழுமையா கொடுக்கணும். இதுக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது எனக்கு. ஆமாப்பா, என்ன பாட்டு சொல்லுங்க? இந்த பாட்டு பாடுமா? ஓகே. அன்னிய சபிரா ஆண்டவரையே மாற்ற திட்டமிட்டு சொந்து மிஞ்சு காட்டுகின்ற கண்ணுக்கு தேவனுக்கு தெரிஞ்சிருக்கு வஞ்சித்த பங்கிருக்கு. பொய்யாக செத்து போன பாடு ஒண்ணு இருக்கு, பொய்யாக செத்து போன பாடு ஒண்ணு இருக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், திறமைகள், பணம், பதவி அனைத்தும் அவருடையது. எனவே அவருக்கு கொடுப்பதிலே நாம் வஞ்சிக்கும் பொழுது நம்முடைய நிலைமை மிகவும் பரிதாபம். வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது, பொய் பேசுகிறவர்கள் அவருக்கு பிரியமற்றவர்கள் அல்ல, உண்மையான மக்களோ அவருக்கு பிரியம் என்று சொல்லுகிறது. பொய் பேசுகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நன்றி. வணக்கம் அன்பு நேயர்களே, மீண்டும் வெட்டி முண்டமாக வீணா போன தண்டமாக சுட்டித் திரும்புவர்கள் கலந்து கொள்ளும் இந்த விடாத மேடையிலே உங்களை சந்திப்பதில் செம்ம கடுப்பாகிறேன், காண்டாகிறேன். இது உங்கள் விடாத மேடை, ஸ்பான்சர்ட் பை டேக்அவே வழங்கும் மரணி முழுக்குதல், co-presented by இது பட்னிசாவிலிருந்து நம்மை காக்க இதோ வருகிறது சுட சுட ரவி வழங்கும் டிக்கிலோனா பிரியாணி. இன்றைய தினம் இந்த விடாத மேடையில நாம் விவாதிக்க இருக்கிற தலைப்பானது இன்றைய அரசியல் களத்தை குறித்து பார்க்க போகிறோம். இதற்காக நாம் அழைத்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை அழைப்போம். முதலாவதாக உங்கள் வீட்டு பிள்ளை கட்சியிலிருந்து திரு பரோட்டா மணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக எதிர் வீட்டு பிள்ளை கட்சியை சார்ந்த திரு சைக்கிள் சேகர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய இணைபவர் நம்மவர் கழகத்தை சார்ந்த குமுறு டப்புரு முனியம்மா அவரை தொடர்ந்து நாம் அழைக்கவிருக்கும் நபரானவர் ஆன்மீக முன்னேற்ற கழகத்திலிருந்து ஐயா ஐலேசா பரமானந்த் அவர்களை அன்புடன் அடுத்ததாக நம்முடைய இணைபவர் மனதத்துவ டாக்டர் திருமதி டைட் கோமலவல்லி அவர்களை அன்புடன்
பத்திரிகையாளர் காப்பு கண்ணியன் அவர்கள். வாருங்கள் காப்பு கண்ணியன் அவர்கள். எங்கள் அழைப்பினை ஏற்று வந்த விருந்தினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக நான் திரு பரோட்டா மணியிடமிருந்து என்னுடைய வாதத்தை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். பரோட்டா மணி அவர்களே, இன்றைய சூழ்நிலையில தமிழ்நாட்டில் COVID-19 என்கிற ஒரு நோய் பரவி கொண்டு வருது. இந்த நேரத்துல நீங்க மதுபான கடையை திறந்திருப்பது ஒரு சரியான நகர்வா பாக்குறீங்களா? கண்டிப்பாமா, சரியான தீர்வு தான். நீங்களே சொன்னீங்க COVID-19 இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா படத்தையும் செலவு பண்ண மாதிரி என்கிட்ட சுத்தமா பணம் இல்லை. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல காரணத்துக்காக தான் நான் வந்து மதுவிலக்கு அந்த மது கடை திறந்து இருக்கிறேன். நல்ல காரணத்துக்காக திறந்திருக்கிறார் என்று அவர் வாதம் வைக்கிறார். உங்கள் கருத்து என்ன? உண்மையிலே அது நல்ல காரணம் தான், அவரோட சுயலாபத்துக்கான நல்ல காரணம். மற்றபடி மக்கள்கிட்ட இருந்து அவங்க சாப்பிடுறதுக்கே காசு இல்லாம அவங்க காசு பிடிக்கும் வாங்கி சாப்பிட தந்துக்கிறாங்க. நீங்க தரது வந்து ரொம்பவும் வந்து தேவையற்ற செயல்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றது? தவறா இருந்துங்க. அந்த பட்டி இருக்கேன் நான் வந்து காலையில உணவு தரேன், மதிய உணவு தரேன், இரவு உணவு தரேன். அவங்களுக்கு அவங்க எங்க போறாங்க? இங்க தான் சாப்பிடுறாங்க. அவங்க வந்து நீங்க குறிப்பிடாதீங்க, நீங்க பேசுங்க. உணவுலாம் தராங்க. உணவு கொடுத்துட்டு கடைசியா எல்லாரும் எங்க இருக்காங்க? ஹாஸ்பிட்டல்ல தான் போய் படுத்துட்டு இருக்காங்க. அவர் சொன்ன வாதமும் கரெக்டா இருக்கு. அவர் சொல்றதுங்க கண்டிப்பா வருதுங்க. இவங்க சொல்றாருங்களே நான் வந்து மது கடை திறந்து இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களே சொந்தமா ஆளை வச்சு நடத்துறாங்க. நாங்க வச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா அது கவர்மெண்ட் யார் ஆட்சி செய்யறாங்க அவங்க மூடுன்னு சொன்னா அங்க மூட போறோம். இல்ல நாங்க கண்டிப்பா கோவம் வருது. இல்லங்க அவர் முற்றிலும் இந்த நிகழ்ச்சியை நான் ஏன் தான் வந்து பார்த்தேன்னு இல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க நான் எப்படி பாக்குறேன் இந்த நிகழ்ச்சியை? மணிக்கணும் இந்த மாதிரி ஒரு காமெடியில வந்து இந்த மேடை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. நான் வந்து நம்ம கட்சியை சார்ந்த குமுருட்ட முனியம்மாவிடம் என்னோட கேள்வி வைக்கிறேன். நீங்க ஒரு பெண்மணியாக, ஒரு தாயாக நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஒரு குடும்ப தலைவியாக இவங்க என்ன பேசிட்டு வார்த்தை முக்கியமா? வார்த்தை முக்கியம். முனியம்மா, நீங்க அவை மரியாதை கருதி நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? இப்போ இது தேவையா இந்த ஒயின் ஷாப் ஓபன் பண்றது? அங்கங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு இப்போ ஒயின் ஷாப் ஓபன் பண்றது ரொம்ப முக்கியமா? சரியான கருத்து. சொல்லுங்க. இதனால பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அவன் குச்சிட்டு வந்து சண்டை போடுறான், இது பண்றான், கொஞ்சம் கூட அறிவில்லாத பண்றாங்களே. இதெல்லாம் ஒரு அநியாயமா உங்களுக்கு தெரியலையா? குமரிட்ட முனியம்மாக்கள் குமரி குமரி அழுகிறார்கள். இதை பற்றி நான் மனத்தத்துவ டாக்டரிடம் கேட்க விரும்புகிறேன். ஏன் சொல்லுங்க. ஏமா மது கடையை திறக்கணும்? என்கிட்ட கீழே அவ்வளோ மாத்திரை கிடைச்சிருக்குது. நான் எப்படி எல்லாருக்கும் கொடுக்க முடியும்? மது கடையில் எல்லாரும் போயிட்டாங்கன்னா எப்படி? ஓகே, அடுத்ததாக நீங்க வைக்கிற வாதம் என்னது? அதுதான் மதுக்கான தீர்வுகளை சொல்லுங்க. இப்படியே மது கடையிலே போயிருந்தாங்க எனக்கு எப்படி மத்திய கிடைக்கும்? சொல்லுங்க சார். நீங்க தீர்வை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க ஒருத்தர் தீர்வே வாங்கிட்டாரு. சரியான சொன்னீங்க சைக்கிள் சைக்கிள். தீர்வு உள்ளவர் நம்முடைய பரமானந்த அவர்கள். அவரும் கேட்பா, ஐயா தீர்வை சொல்லுங்க. சாந்தி, இவ்வளவு நேரமாக இருவர் ஆண்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மனம் துடிக்கவில்லை. ஆனால் பக்கத்தில் இருக்கும் மாமி அவர்கள் அழுகும் போது என்னுடைய மனம் குமுறுகின்றது. பொறுமையாக இருங்கள் பெண்மணி. When the water and the quarter, the mixing, the total combination எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுது. ஆகவே ஐயா சொன்ன மாதிரி இந்த கோட்டருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறதை விட இந்த பெண்மணி கண்ணில் வர வாட்டருக்கு முக்கியம் கொடுங்க ஐயா. நாடு நல்லா இருக்கும், தேசமும் நல்லா இருக்கும். கருத்துக்களை நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த ஒரு பிரச்சனையை வந்து போய்கொண்டிருக்கும் போது அடுத்ததாக ஒரு பிரச்சனை எழுகிறது. அது என்ன நீங்க பாத்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கை முறை, நியூ எஜுகேஷன் பாலிசி. இதை வந்து நீங்கள் வந்து எப்படி பார்க்கிறீர்கள்? இதோடைய நெகட்டிவிட்டிஸ்லாம் என்ன? அது நீங்க சொல்லுங்க. புதிய கல்விக் கொள்கைன்றது வந்து இருக்கிற கல்வி நம்ம கிட்ட பறிக்கிற மாதிரி தான். இதை வந்து நான் ஒரு 3 விதமா பாக்குறேன். மொழியை வந்து நம்ம மேல சுமத்துறாங்க. ஆல்ரெடி இருக்கிற மொழியை நம்மளால படிக்க முடியல. இதுல வேற எக்ஸ்ட்ரா மொழியை பற்றி நம்ம என்ன பண்ண போறோம்? இருக்கிற மொழிக்கே வேலை கட்டி இல்லை. அப்புறம் தேர்வு முறைகளை வந்து சுமத்துறாங்க நம்ம மேல. நார்மல் எஜுகேஷன் எல்லாம் மாத்துறாங்க. இதனால வந்து இருக்கிற மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து என்ன படிக்கணும்ன்றதே ஒரு கான்ஃபிடன்ஸ் சுமைகளை சுமத்துறீங்க மாணவர்கள் மேல. இதை பற்றி உங்களுடைய கருத்து? முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நீங்க வந்து வெறும் 10th + 2 மட்டும் வந்து பப்ளிக் எக்ஸாம் இது பண்ணீங்க. மேடம் கால் வருதுங்க மேடம். இது நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. கால் வருதுன்னா சைலன்ட்ல போடுங்கமா. அவங்க பாத்தீங்களா 10th + 2 பேசினாங்களா? கால் வருது சொல்றீங்க. சைலன்ட்ல போடுங்க. நான் சொல்றேன். சொல்லுங்க மேடம். அமிதா உட்காரியா? இல்ல ஏன் போய் பரமானந்தவர்களே, அவை நாகரிகம் கொஞ்சம் கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க. இப்போ பாத்தீங்கன்னா வந்து நீங்க கேட்டீங்க சின்ன பிள்ளைகளை எதுக்கு நீங்க பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறீங்க சொல்லிட்டு. நல்ல கருத்து தான் வச்சிருக்கோமா. இப்போ அவங்க படிப்பு வரலன்னா நிறைய பேர் வந்து படிப்பு விட்டுட்டு மெக்கானிக் தான் வேலை செய்யறாங்க. நீங்க கவனிங்க. நீங்க சொல்லுங்க.
அவங்க பாத்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து படிப்பு நிறுத்துற அளவு ஒரு சர்டிஃபிகேட் தரணும் அவங்களுக்கு. அதை வச்சு அவங்க வேலை செய்யலாங்க. சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்றாங்க. இத பத்தி நம்ம சர்டிஃபிகேட் எல்லாம் திரும்பி குப்பையில தான் போடணும். இருக்கிற பச்சை சர்டிஃபிகேட்டுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. சரி ஐயா, என்னோட கேள்வி என்னன்னா, இந்த சர்டிஃபிகேட்ல வைத்து நாம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் வந்து படிப்பு விட்டா ஒரு மெக்கானிக் போறாங்க, இல்ல எங்க ஃபாஸ்ட் ஃபுட் வேலை செய்யறாங்க. இந்த சர்டிஃபிகேட் மூலமா வந்து ஒரு தொழிற்சாலை போய் வேலை செய்யறாங்க. என்ன நியூஸ் நான் கேக்குறேன். திரும்ப குறுக்கிட்டீங்க. பேச வாய்ப்பு என்ன அமைதியா பேச வாய்ப்பு. நீங்க சொல்லுங்க. ஃபேக்டரியில வேலை தர. ஃபேக்டரி அவங்க பாதி ஃபேக்டரி அவங்களே மூடிட்டாங்க. அப்புறம் எப்படி வேலை கிடைக்கும்? அருமையா சொன்னீங்களையா. இப்போ நான் நம்மவர் கட்சியை சார்ந்த முனியாமாவிடம் போகிறேன். நீங்க சொல்லுங்க, ஒரு தாயாக இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த கவர்மெண்ட் என்ன நினைச்சு பண்றாங்க? இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்றாங்களா, யோசிக்காத பண்றாங்களா? 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு எதுக்கு பப்ளிக்? சரியான கருத்து ஐயா, நீங்க சொல்லுங்க. இதுக்கான தீர்வு இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை பத்தி நீங்க சொல்லுங்க. இந்த கேள்விக்கு சரியான பதிலை உலகத்திலே யாராலும் சொல்ல இயல முடியாது. இதற்கு சரியானவன் நான் ஒருவன் மட்டுமே. இந்த கேள்வி நீங்க என்கிட்ட முன்னாடியே கேட்டிருக்கணும். உங்களுடைய கருத்து எஜுகேஷன் கரெக்டுங்களா? எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் சம்ஒன்ஸ் லைஃப். ஆனால் அதே நீங்க தமிழ்ல சொல்லுங்க, கல்வி. கல்வி என்பது முக்கியம். ஆனால் கல்வியை நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு சற்று ஒரு 20 வருஷம் கழிச்சு பின்னாடி பாருங்க, என் வாழ்க்கை ரொம்ப நாசமா இருந்தது. அப்போ எனக்கு வெறும் கல்வி அறிவு மட்டும்தான் இருந்தது என்று நானும் மாமியும் இணைந்து ஒரு பஜனை பாட்டை நாங்கள் தயாரித்தோமோ என்று நாங்கள் According to radiology, neurology says, எப்போ இந்த நியூ எஜுகேஷன் சிஸ்டம் வந்ததோ அன்னிலிருந்து அந்த மாணவர்களுடைய மூளை இருக்குது தெரியுமா? மூளை சின்ன மூளை ரொம்ப சுருங்கிடுச்சு, பெரிய மூளை பிதுங்கி போச்சு. சரியான கருத்து. இப்போது வந்து நான் வந்து இவரிடம் தொடங்கலாமே. நீங்க சொல்லுங்க. ஒரே நிமிஷம் வந்து நான் சொல்ற கருத்து வந்து நீங்க மேடம் வந்து அவரே ஏதோ பேசுறாங்க பாப்போங்க. சரி ஐயா, நீங்க பதிவு பண்ணுங்க கருத்துக்களை. இந்த விடாத மேடையில நம்ம பேச வந்த கருத்துக்களை விட்டு பொது நலமா தான் பேசி கொண்டிருக்கீங்களே தவிர யாருமே வந்து இதுவா பேசுறதே இல்லை. நான் வந்து நம்ம வீட்டு பிள்ளை கட்சியில வந்து நான் டைரக்டாவே பார்த்து கேட்கிறேன். வைன் ஷாப் வந்து ஓபன் பண்ணிருக்கீங்க, இது வந்து உங்களுக்கு லாபமா இல்ல மக்களுக்கு லாபமா? அது வந்து முழுக்க உங்களுக்கு தான் லாபம். ஏன்னா மக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சோசியல் டிஸ்டன்சிங்கே வந்து போச்சு. சோசியல் டிஸ்டன்சிங் போச்சு, நிறைய கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு, வீட்டுல சண்டை வந்துச்சு, எல்லாமே பிரச்சனை வந்துச்சு. எஜுகேஷன் சிஸ்டம் சொல்றீங்க, படிப்பு அறிவு இல்லாமலே வெளில வந்துடுறாங்க. இப்போ அரியர்ஸ்லாம் கிளியர் பண்ணி வெளில வந்துடுறாங்க. ஸோ அப்போ எப்படி வந்து ஒரு அவுட்புட்டோட வந்து வெளில வருவான் மாணவன்? எதுவுமே வர மாட்டான். இந்த நாட்டில் வந்து எல்லாமே சொல்றீங்க, ரைட் ஃபார் ஈக்வாலிட்டி, ரைட் ஃபார் ஸ்பீச்னு சொல்றீங்க, டெக்னாலஜி வந்துச்சுன்னு சொல்றீங்க. டெக்னாலஜி வந்துச்சுன்னா இன்னும் வந்து மக்கள் வந்து காவா காண்பிட்டு தான் இருக்காங்க, இறங்கி இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ எங்க போச்சு உங்களோட ஹியூமனிட்டி? இந்த நம்ம பேச வந்த வந்து இன்றைய அரசியல் களம் வந்து சுயநலமா தான் இருக்குது, பொதுநலமா இல்லை. சுயநலத்திலிருந்து பொதுநலமா மாறினா ஃபர்ஸ்ட் நீங்க மாறணும். நீங்க மாறினா மட்டும் தான் எல்லாமே மாறும். அருமையாக சொன்னீங்க ஐயா. இந்த அரசியல் களம் என்பதை இப்பொழுது மாற்றி எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் வந்து குறை சொல்லிட்டு தான் இருக்கு, சுயநலமாக தான் காணப்படுது. இது நான் முன்னாடியே சொல்ல வந்தேன். பொதுநலமான நம்மளுடைய அரசியல் களத்தை நாம் அமைப்போம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களுக்கு மாலை வணக்கம். இந்த நாளிலே சிறப்பாக நம்முடைய பாரதத்தின் பிரதமர் கஜேந்திர காடி அவர்கள் இந்த மத்தியிலே இப்போது பேசுவார். தமிழக மக்களுக்கு நான் மனதின் குரல் வழியாய் பேசுகிறேன். மன் கி பாத். இந்த தமிழக மக்கள் கொரோனாவிலிருந்து விடுபட உழைக்கிற ஓபி இபிக்கு கொடுத்திருக்கிறோம். இங்கே அங்கே நல்லா பண்ணாதான் தாமரை மலரும் தமிழகத்தில்.
ஓபி ஈபி வேலை செய்யலைன்னா அம்மாவுக்கு பிபி ஆயிடும். தாமரை மலர்ணும் தமிழகத்திலே தாமரை. நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய நிகழ்ச்சிக்கு நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் படிப்பாடி முன்சாமி அவர்கள் மத்தியில் பேசுவோம். தமிழக மக்களுக்கு வணக்கம். நாம் எல்லோரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் அரசாங்கத்துக்கு ஒத்துழைத்தால் இந்த கொரோனாவை நம்ம சீக்கிரமாக ஒழித்துவிடலாம். எங்காவது நீங்கள் சென்று வந்தால் வீட்டுக்கு போகும்போது நல்ல கைகளை கழுவி சுத்தமாக வீட்டுக்கு செல்லுங்கள். அப்போ நம்ம அந்த கொரோனாவை காத்துக் கொள்ளலாம். விடுத்திடு, விளைவிடு, தனித்திடு. நான் இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருந்து எல்லாம் பண்ணுறீங்களோ சித்தப்பா ஹாஸ்பிட்டலேருந்து வரட்டும். நான் 2021 என் ஜாதி ஓட்டெல்லாம் பிரித்து நான் யாருன்னு காட்டுறேன். அடுத்தபடியாக நம்முடைய தமிழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் தீபா உங்கள் மத்தியில் பேசுவோம். எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சுகாதார மினிஸ்டர் பேசுகிறார். இந்த கொரோனா நோய்க்காக அநேக டாக்டர்களும் சுகாதார நண்பர்களும் நர்சுமார்களும் துப்புரவு தொழிலாளர்களும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லும் பகலுமாக அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் இந்த கொரோனா நோய்க்காக இரவு பகலும் அல்லும் பகலுமாக நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த உழைப்பு உங்களுக்கும் இருக்க வேண்டும் என்று இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். ரொம்ப பேசுங்க. நான் உழைப்பியா கேட்டு கொடுக்காரு. அடுத்தபடியாக நம்முடைய தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் நிதின் அவர்கள் உங்கள் மத்தியில் பேசுவோம். எல்லாம் காணொலி காட்சி மூலம் சந்திப்பதில் மகிழ்ச்சி இருக்கிறேன். இந்த கொரோனா காலத்தில் நாம் மக்களுக்காக என்ன சேவை செய்திருக்கிறோம் என்றுதான் கேள்வி வரும். யாரும் கொரோனாவை கையாள அவங்க மாவட்ட செயலாளர் அனைவரும் அவர்கள் பணியை செய்வீர்கள். இல்லையா மைக்கா? உங்கள்கிட்ட எவ்வளோ கோடிக்கணக்கில் செட்டில் பண்ணலாம் சேர்த்து வச்சுருக்கீங்க. மக்களுக்கு வாரி இறைச்சால்தான் அடுத்த தேர்தலில் 2021 நாம் ஓட்டுகள் வார முடியும். தாராளமாக பணத்தை செலவு செய்யவும். மறக்காமல் நீங்கள் வெளியே போகும்போது கட்சி நிதி அழித்து செல்லவும். என்ன இ பாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க? அது என்ன 10th பாஸ் இ பாஸ் இ பாஸ்ங்க ஏன் பண்றாங்க வாங்கி கொடுக்கலாம். ஹலோ ஹலோ, நாங்கள் உளவுத்துறையிலேருந்து பேசுகிறோம் ஐயா. முதல்வர் ஐயா தானே? ஆமாம் ஐயா. உங்கள் பேர் தமிழகத்தில் ரொம்ப ரிப்பேர் ஆகுதாங்க ஐயா. 3 விதமான காரியத்துக்காக உளவுத்துறை சொல்லியிருக்காங்க. ஒன்று மதுக்கடை திறக்காதனாலையும், இன்னொன்று இந்த இ பாஸ் விஷயத்தினாலையும், 3வது இந்த பிள்ளைகள் கல்லூரி விஷயமாக தான் ஐயா. ஆகவே இதை நீங்கள் சரி செய்வீங்கன்னா திரும்பமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி உளவுத்துறை சொல்கிறோம். 11ஆம் தேதியிலிருந்து 3 தகவல்கள் தடுக்கப்படும். 1 மதுபானம் தடுக்கப்படும். மற்றொன்று இ பாஸ் கொடுக்கப்படும். அடுத்தபடியாக நாளைக்கு பிள்ளைகளுக்கு ஆல் பாஸ்.
ஹலோ ஹலோ ஜாக்கி வைன்ஸா ஹலோ ஜாக்கி வைன்ஸான்னு கேட்குறேன் ஆமாங்க ஆமாங்க எல்லாம் சரக்கு தீர்ந்து போச்சு எங்கே இருக்கிறீங்க வீட்டில் இருக்கிறீங்க படியில் போயா சரக்கு காலி ஆயிடுச்சு பையா யாரு நீங்க யாரு பேசுறீங்க நேற்று உள்ள போனேன் நான் கடவுள கூட்டிட்டு போயிட்டேயா நீ அட பாதி யார் அது ஹலோ ஹலோ யா யா நிகழ்ச்சியை நீங்க பாத்தீங்க. ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி தலைவர்களும் பேசினாங்க. பாதிக்கப்படுறதுனாலும் மக்கள் தான். ஆனா ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி அவங்களுக்கு ஆதாயம் போட்டுதான் பிரதானமா வச்சு அவங்க காயை நடத்துறாங்க. ஆனா பாதிக்கப்படுறது நம்ம மக்கள் தான். ஆகவே இந்த நிகழ்ச்சி மூலமாக அட்டாக் டிவி மூலமாக இந்த நிகழ்ச்சி நாங்கள் வழங்குகிறோம்.